ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகி ஸ்மூதி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ராகி ஸ்மூதி செய்ய தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு 2 டீஸ்பூன், பேரிச்சம்பழம் 5, வாழைப்பழம் 2, பூசணி விதை சிறிதளவு, பால் 1 கப், பாதாம் முந்திரி தலா 5. ராகி ஸ்மூதி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாஸ் பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் காய வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ராகி மாவை நம்ம வந்து கரைச்சிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம் அன்னைக்கு. அடுத்ததா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ தண்ணி சூடாக ஆரம்பிச்சதும் சிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தீயை கொஞ்சம் வச்சுட்டு, இந்த ராகி ஸ்மூதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வந்து ராகி அப்படின்னாலே இதில் வந்து அயனும் இருக்குது, கால்சியமும் இருக்குது, நமக்கு வந்து ஃபைபரும் இருக்குது. ஸோ அயன் நம்ம வந்து கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம வந்து இந்த ராகி கஞ்சியை கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து டயபெட்டிக்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் ராகி கஞ்சி சாப்பிடலாம். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டயட்டில் இருக்கவங்களுக்குமே வந்து ராகி ரொம்பவே நல்லது. ஸோ வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகி. ஸோ அதை வச்சு தான் ஒரு ஸ்மூதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ஆப்டான ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி, நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா, எப்ப வந்து ஸ்மூதி பண்றோமோ, அது கொஞ்சம் போல எடுத்து போட்டு நம்ம வந்து இத பண்ணிக்கலாம். ஒரு 2, 3 நாளைக்கு தேவையான பேஸ கூட நீங்க வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாரி நல்லா வெந்து வந்துருச்சு. இத ஆஃப் பண்ணிட்டு, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல தேவையான அளவுக்கு சேர்த்து இது ஸ்மூதியா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ராகி ஸ்மூதிக்கான பேஸ ரெடி பண்ணியாச்சு. இது நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் சூடா இருக்கு. நீங்க வந்து வீட்ல நீங்க பண்ணும்போது கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேவையான பேஸ மட்டும் தான் எடுக்க போறோம். 1 டம்ளருக்கு நீங்க எடுக்கிறீங்கன்னா, இந்த மாரி வந்து 1 டம்ளர் இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஒரு 1 1/2 கரண்டி நீங்க போட்டீங்கன்னா போதும். இது கூட இதுல வந்து இனிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து டேட்ஸ் ஆட் பண்றோம். நேச்சுரல் இனிப்பு தான் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். இதுல வந்து நேச்சுரல் இனிப்புக்கான இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதுல டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்க வீட்ல வந்து உங்களுக்கு வந்து வெல்லம் வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஹனி வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதுல நம்ம நறுக்கி வச்சிருக்க வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருக்க நட்ஸ் நம்ம என்னனாலும் ஆட் பண்ணலாம். வால்நட் ஆட் பண்ணலாம். நீங்க வந்து என்னென்ன நட்ஸ் இருக்கோ, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ, நீங்க எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல பாதாம், பூசணி விதை, இதுல நல்லா சில் பண்ணி வச்சிருக்க பால், இப்போ நம்ம ஸ்மூதியா அரைக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அரைக்க போறோம். உங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் ஒரு வேளை வந்து ராகி ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா, இது கூட வந்து நீங்க கொக்கோ பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து வீட்ல வந்து பீனட் பட்டர் இருந்துச்சு அப்படின்னா, அதை கூட வந்து ஒரு ஸ்பூன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் மாத்தணும்னா நீங்க வந்து அதை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து இந்த ராகி ஸ்மூதி அப்படியே நீங்க வந்து இதில் போயிடலாம். இப்போ வந்து இதை அரைச்சு நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த ராகி ஸ்மூதி பார்த்தீங்கன்னா, இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க வந்து கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப திக்கா இருக்க மாரி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து இதில கொஞ்சமா வந்து சில்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் திக்கா தான் இருக்கு. நம்ம இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வாழைப்பழம் இதில போட்டு ஆட் பண்ணியிருக்கிறதுனால, நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் திக்காயிடும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்க வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நீங்க கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் கூட நீங்க வந்து போட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நமக்கு வந்து ஒரு ஸ்மூதி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம்.